எஸ்பி வேலுமணி தரப்புல பொதுக்குழு கூட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா இது நடக்கலையே. எப்படிப்பட்ட ஒரு சுயநல அரசியலை இன்னைக்கு அதிமுக செய்யுதுன்னு நீங்க பாருங்க. திமுக இல்லாத, திமுக ஆட்சி செய்யாத தமிழகத்தை உருவாக்க நினைத்தார்கள். அதிமுகவை உடைத்து நூறாக்க நினைத்தார்கள். ரெண்டுமே நடந்துட்டு. முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, திமுக திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்க வரைக்கும் தமிழகத்தில் நடந்துக்கிறது திமுக ஆட்சி தான். உரிமை தொகை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று தைரியமா சொல்லுங்களா? உங்களுக்கு இலவச பேருந்து நிறுத்த முடியுமா? எதையுமே நிறுத்த முடியாது. இனிமேல் நிறுத்தினால் உங்கள் ஆட்சி போய்விடும். ஆட்சி இன்னைக்கு நடந்து ஒரு 8-9 நாளாக போயிடுச்சு. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார். ஏதாவது பேசினாங்களா? பாஜகவிலிருந்து இந்த ஆட்சியை பற்றி கருத்து வெளியே வந்ததா? ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் மூலம் மட்டுமே இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் இப்போ பாடுங்க, என்னாச்சு? பாட்டிலுக்கு 20 ரூபாய் இப்போ என்னாச்சு? இப்போ என்ன நிலைமை? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். இன்னைக்கும் நீங்க நினைக்கிறீங்கல்ல அதிமுக இருந்து 25 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, அது இல்லை. ஏன்னா அது ஒரு டிஸ்பியூட்ல இருக்கு. இப்போ 25 எம்எல்ஏக்கள் பதவி விலக வேண்டும் என்று பொதுச் செயலாளர் லெட்டர் கொடுத்திருக்காரு சபாநாயகருக்கு. அவர்கள் இந்த கொறடா உத்தரவை மீறிட்டாங்க அப்படின்னு. உண்மையிலே பொதுச் செயலாளர் நியமித்த கொறடா தான் உண்மையான கொறடா. அதை மீறிட்டாங்கன்னு சபாநாயகர் நடத்தால் 25 பேருடைய பதவி பறிக்கணும். ஆனா செய்வாங்களான்னு தெரியாது. சி.வி. சண்முகம் தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கம்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை காமிச்சு உருவாக்குறவங்க தான் கொறடா, இது பொதுச் செயலாளருக்கு தெரியல. இது காலங்காலத்தை இது போன தடவைலாம் ஒத்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா காலத்துல இப்படித்தான் பேசினாரா கேட்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இதே சி.வி. சண்முகம் இப்படி பேசியிருக்காரா? அப்போ மட்டும் இந்த நியாயத்தெல்லாம் பேசியிருப்பாங்களா? அப்பொழுது யார் கொறடா உருவாக்குனாங்க? ஜெயலலிதா அவர்கள் சொன்னதானே கொறடா. கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் யாரு? இபிஎஸ். அப்பொழுது கொறடாவை அறிமுகப்படுத்தியது, கொறடாவை நியமித்தது யாரு? இதே எடப்பாடி பழனிசாமி தானே. அப்பொழுது இதே வார்த்தையை சொன்னாரா? நியாயம் சொல்ல திருப்பி சொல்வது, நியாயங்கள் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். சட்டத்தை இவங்க உழைக்க பார்க்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, எப்படி இங்க பாருங்களேன். ஆனா லாஜிக்கா சரி, கரெக்ட். சி.வி. சண்முகம் சொல்றது என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடிதான் கொறடாவை நியமிக்கிறாங்க. ஆனால் இவர் தான் கொறடான்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவு போடுவது யார்? பொதுச் செயலாளர் தானுங்க. இது என்ன பெரிய கண்கட்டி வித்தையா? இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சொல்ல போனா முதலமைச்சரே தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க என்ன கொறடா சொல்றீங்க? இப்ப 108 பேரும் சேர்ந்து விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினர் தானே. ஏன் விஜயை தேர்ந்தெடுத்தாங்க? புஷியானந்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதானே. அதுல ஒரு 50 பேர் பிரிஞ்சு இல்ல புஷியானந்தை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. கொறடாவா கூட சபரிநாதன், அதாவது அவங்க டிரைவரோட பையன். யார் தேர்ந்தெடுத்தது? எம்எல்ஏக்களா? அப்ப இது சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மரபுகளின் அடிப்படையில் சில விஷயங்களை சட்டத்தை வளைத்து பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய பொதுச் செயலாளர் யாரு? இப்ப அதுதான் நீங்க பொதுக்குழு கூட்ட போறாங்க. எஸ்பி வேலுமணி தரப்புல பொதுக்குழு கூட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா இது நடக்கலையே. இல்லைங்க, அதிமுகவுடைய நிலைமை என்பது இங்க பாருங்களேன், அது உடைந்து விட்டது, நொறுங்கி விட்டது. இன்னைக்கு கூட அதாவது முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் வெளில வந்திருக்காங்க. குறிப்பா சொல்றாங்க, ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. கற்பூரம் கரையலாம், ஆனா கட்சி கரையலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்புறாரு. ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு தாய் இல்லாத பிள்ளையா அதிமுக இருக்கும். இப்போ 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2010 முதலமைச்சராக இருந்தார்ல யாரு? எடப்பாடி. என் தாயுள்ளம் கொண்ட எடப்பாடின்னு இதே செம்மலை சொல்லலையா? இதே எடப்பாடியை சொன்னாருங்க. தாயுள்ளம் கொண்ட தலைவர் அப்படின்ட்டு எடப்பாடியை சொன்னவர் தான் என்ன செம்மலை அவர்கள். அப்பெல்லாம் எடப்பாடி உங்களுக்கு இனிச்சாரா? நான் கேட்கிறேன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சுயநல அரசியலை இன்னைக்கு அதிமுக செய்யுதுன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு உடைந்து இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கத்தான் செய்யுது. நீங்க பாருங்களேன், நான் மறுபடியும் சொல்றேன். திமுக இல்லாத, திமுக ஆட்சி செய்யாத தமிழகத்தை உருவாக்க நினைத்தார்கள். அதிமுகவை உடைத்து நூறாக்க நினைத்தார்கள். ரெண்டுமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. திமுக இல்லாத தமிழகம், திமுக ஆட்சி செய்யாத தமிழகம் இன்னைக்கு பாக்குறோம். அதிமுக அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் இன்னைக்கு அதிமுக இருக்கு.
சார் நீங்க வந்து திமுக ஆட்சி இல்லாத ஒரு தமிழகங்கிறீங்க. முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாங்க, திமுக திட்டங்கள் வந்து செயல்பாட்டுல இருக்க வரைக்கும் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கிறது திமுக ஆட்சி தான். அப்சல்யூட்லி ரைட். அதில் நான் மறுக்கல. இது இப்ப நேத்து இல்ல, பல தடவை சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். நான் கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தினால் மக்களை கேள்வி கேட்பாங்க. இந்த திட்டங்கள் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சொன்னவர் தான். அது லாஜிக்கலா ரைட். அது வந்து உண்மையிலே சொல்ல போனா திட்டங்கள் தான் பேசப்படுங்கிற அந்த அர்த்தத்துல. நான் சொல்வது கள நிலவரம். அவர் சொல்வது என்பது நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாக நான் ஆட்சியில் செய்கிறேன். அப்படிதான். இது பேரறிஞர் அண்ணா பல தடவை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் வரை இந்த அண்ணா தான் இருக்கான். தமிழகம், அதாவது இந்த மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் வரை இந்த மாநிலத்தை அண்ணாதான் ஆட்சி செய்கிறான் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அதை மறுக்க முடியுமா? அது இன்ன வரைக்கும் நம்ம மறுக்கிறோமா? அந்த அந்த ஒப்பீடை தான் நீங்க பார்க்கணும். இப்ப தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் வரை அண்ணாதான் ஆட்சி செய்கிறான்னு சொன்னார். அதை ஒட்டித்தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, என் திட்டங்களை நீங்கள் அமுல்படுத்தும் வரை நான் தான் ஆட்சி செய்கிறேன். நீங்க உரிமை தொகை நிறுத்த முடியுமா? நான் ஒன்னு கேட்கிறேன். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க இல்ல 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது இல்லை விஷயம். உரிமை தொகை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று தைரியமா சொல்லுங்களேன். உரிமை சொல்லியிருக்கீங்களா? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீனை கொடுக்க கூடாது, உரிமை தொகையெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்லாம் பிரச்சாரத்தில் பேசியிருக்கீங்க ஆரம்பத்தில். நிறுத்தி பாருங்க, முடியாது. இப்போ ஏன் நீங்கள் வந்து 100 யூனிட்டை இப்போ 200 யூனிட்டாக மாற்றினீங்க? முடியாது. காலை உணவு திட்டத்தை நிறுத்த முடியுமா? முடியாது. பெண்களுக்கு, மாணவிகளுக்கு நீங்கள் அந்த மாதம் 1000 ரூபாய் தொகை நிறுத்த முடியுமா? பெண்களுக்கு இலவச பேருந்து நிறுத்த முடியுமா? எதையுமே நிறுத்த முடியாது. இனிமேல் நிறுத்தினால் உங்கள் ஆட்சி போய்விடும். அப்ப இந்த திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்றால் இது ஸ்டாலின் ஆட்சி தான் அப்படின்னு சொல்வது பிலாசபிக்கல் தனமான தத்துவ ரீதியான வார்த்தை. ஆனா நான் சொல்வது என்ன தெரியுமா? இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை தூக்கணும்னு நினைச்சாங்க, தூக்கிட்டாங்க. அதிமுக உடைக்கணும்னு நினைச்சாங்க, உடைச்சிட்டாங்க. சார் இதுக்கு அதாவது செம்மலை ஒரு விஷயம் வந்து சொல்றாரு, நீங்க வந்து அதாவது வேலுமணி அவங்களாம் வந்து பாஜக தரப்புல வந்து இயங்குறாங்க அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. நான் அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். நீங்க ஒரு நெறியாளர், உங்களுக்கு அரசியல் பார்வை உண்டு, பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்களும் அரசியல் பார்வை உண்டு. ஆட்சி இன்னைக்கு நடந்து ஒரு 8-9 நாள் ஆகி போயிடுச்சு. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு, ஏதாவது பேசுனாங்களா? பாஜகவிலிருந்து இந்த ஆட்சியை பத்தி கருத்து வெளியே வந்ததா? வானதி சீனிவாசன் மூச்சுக்கு ஒரு தடவை பேசுவாங்களே, பேசுனாங்களா? யாராவது ஒருத்தர் என் தம்பின்னு பேசுவாங்களே தமிழிசை, கருத்து சொன்னாங்களா? ஏன் இந்த கருத்துலும் வரல? இந்த ஆட்சியை பத்தி ஏதாவது ஒரு கருத்து? சரியில்லை, உரிமை தேவை லேட் ஆகுது, இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் வரலையே. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது அமைச்சர் ஆகல, முஸ்தபா, சனாதானத்துக்கு எதிரான பேசினாரு. வட இந்திய ஊடகங்கள்லாம் கொந்தளிச்சு போய் பேசும்பொழுது இங்க இருக்கின்ற பாஜகவினர் ஏன் அமைதியாக கேட்குறாங்க? ஏன் எதுவுமே பேசல? ஏதாவது ஒன்று. அவரும் இவரை பத்தி பேச மாட்டாங்க, பாஜக பத்தி பேச மாட்டாங்க, அவங்க இவரை பத்தி பேச மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆரம்ப கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு தரவில்லை, உடனே விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையான இன்ன வரைக்கும் வரல, எதுவும் வரல. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இந்திய சேர்த்துட்டாங்களே 5ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரை, அதுக்கு எதிர்ப்பு இன்ன வரைக்கும் பெருசா வரல. எதுக்கும் எதிர்க்கல. இவருடைய ஆட்சியுடைய அலங்கோலத்தை பத்தி அவங்க பேச தயாரா இல்லை. இது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் என்ன? அவர்களை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக அழிந்து விட்டது. அப்ப தாவேகா என்பது நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன், நீங்க என்னதான் நீங்க பாஜகவை வந்து அது பாயாசம் இல்லைன்னு அது இது என்ன பாயாசமானு கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றிய பாஜகவை, ஒன்றிய அரசை இன்று வரை விமர்சிக்கவில்லை. இன்று வரை நீங்க வந்து வெளியே வந்து பேசல. ஆட்சியில வந்து நீங்க உட்கார்ந்து இப்போ வரைக்கும் நீங்க பிரஸ் மீட்டை சந்திக்கல. நீங்க வந்து அமைச்சர்கள் சந்திச்சுட்டு தானே இருக்காங்க, அந்த ஒரு பதில வந்து சொல்லுவாங்க இல்லையா? பிரதமர் மோடி தான் சந்திக்காம மற்ற அமைச்சர்கள் சந்திச்சு தான் இருக்காங்க. அதே டிட்டோ ஓடிட்டு இருக்கா? நம்ம அதை விமர்சிக்கிறோம்ல. பிரதமர் மோடி மீடியாவை சந்திக்கவே மாட்டேன்றாரு, நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க.
மகளிர் மசோதாவுக்கு மட்டும் பேசினார்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி. அதான் சொல்றேன், அவ்வளவுதான். அது ஏன் பேசுனாங்கன்னா டீலிமிட்டேஷனுக்காக பேசுனாங்க. ம். நீங்க முதல்ல டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா எதிர்ப்பா? எதுவுமே தெரியல. எதை பத்தி பேசலையே. நீட்டுக்கு எதிர்ப்பா ஆதரவா தெரியல. 23 லட்சம் பேர் நீட் எழுதி அந்த கேள்வித்தாள் வெளியே போய் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலாகி மீண்டும் நீட் எழுத போறாங்கல்ல. இதுக்கு என்ன பதில்? உங்க பதில், உங்களுடைய அறிக்கை என்ன? ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து இது மோசமான மோசடி, நீட்டை விளக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துங்க. எதுவுமே இல்லைங்க. பாஜக பேச மாட்டாங்க அவங்கள பத்தி, அவங்களும் பாஜக பேச மாட்டாங்க. சும்மா தேவைக்கு லேசா பேசுவாங்க. இது கிட்டத்தட்ட பாஜகவுடைய மறைமுக ஆட்சி தாவேகா விஜய் நடத்தி கொண்டிருக்காருன்னு சொல்றேன். ஓகே சார், அதாவது எந்த பணியும் வந்து செய்யலை, தாவேகா தரப்புலையும் சரி விஜய் தரப்புலையும் சரி எந்த பணியும் செய்யலை, ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் மூலம் மட்டுமே இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதாவது தேர்தலில் தோத்துட்டோம் அப்படின்னு யாரும் சோகமாக இருக்க வேண்டாம், அவங்க சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. உண்மைதானங்க. அதை ரொம்ப லேட்டாக உணர்ந்திருக்காங்க எல்லாருமே. இப்போ திமுக மட்டுமல்ல, இன்னைக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எல்லாம் எப்படி உணர்ந்திருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராமை வச்சு ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குமா? இது ஆரம்பத்தில் பேசும்போது கூட சிரிச்சாங்க. இன்ஸ்டாகிராம் வச்சு ஆட்சி மாற்றமா? அதாவது உலகத்தில் நடந்திருக்கு, நேபாளில் நடந்துச்சு, தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டிலலாம் படித்தவங்க, இன்டலெக்சுவல், கல்வியாளர்கள் எல்லாம் உயர்கல்வியில் எங்கேயோ போயிட்டோம், எல்லாருமே டிகிரி படிச்சிருக்கோம், நம்ம போய் நம்புவோமா அப்படிங்கிற மமதையிலா அல்லது வந்து இது எப்படி சொல்லுவது, இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. உண்மையில இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. பெருமை குழந்தைகள் மட்டுமல்ல, குழந்தைகள் மூலமாக சொல்ல வைத்து ஒரு தனிநபர் குடும்பத்தை மாற்றி அவருடைய மைண்டை மாற்றி இப்படி ஒரு அரசியல் நடந்திருக்குதுங்க. ஆச்சரியம். இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளுமே தன்னுடைய பிரச்சார யுக்தியை மாற்ற வேண்டிய இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. மேடை போட்டு பேச வேண்டியதில்லை, ஊர்வலம் தேவையில்லை, கொடி பிடிக்க வேண்டியதில்லை, இன்ஸ்டாகிராம் போதும். இளைஞர் மத்தியில் இதை பிரச்சாரம் பண்ணணும், இளைய சமுதாயத்தை உள்ளே இழுக்கணும், எங்கே தப்பு பண்ணோம், நம்ம இவர்களை தவறாக இடம் போட்டுட்டோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் என்பதை ஸ்டாலின் அவர்கள் முதல் இருக்கின்ற பெரும் தலைவர்கள் உணர்ந்திருக்காங்க. அதான் நீ நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு புதுசாக வந்திருக்கீங்க, இதை நீங்கள் கற்றுக்கிட்டு இதை எப்படி கரை சேர போகிறீங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் இதை மறைக்கிறதுக்கு மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்கிறாங்க, 10 லட்சம் கடன், 10.5 லட்சம் கடன், கஜானா காலி, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து எப்படி வருதுன்னா, விஜய் அங்கிள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே தர வேண்டாம், நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்க, நம்ம மோசமான நிலைமையில் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படி இன்ஸ்டாகிராம் போயிட்டு இருக்கு. அதாவது எதுவுமே செய்யலைனாலும் விஜய் நல்லவர், எதுவுமே பண்ணலை, எதுவுமே வேண்டாம், நீங்கள் சரி பண்ணால் போதும், நல்லா இருந்தால் போதும். பாவம் கஷ்டப்பட்டு லஞ்ச் கொண்டு வரீங்க, வீட்டில் வந்து கொண்டாந்து சாப்பிட்டுட்டு போகிறீங்க, கடினமாக உழைக்கிறீங்க, நீ கற்றுக்குங்க 2 வருஷம் 3 வருஷம். இது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் இது வந்து மோசமான பிரச்சாரங்க. இது வந்து எப்படி வெற்றி பெற்றார்களோ, எப்படி ஆட்சிக்கு வந்தாங்களோ, அதே போன்று ஒரு யுக்தியில் இன்னைக்கு அவருடைய பலகீனத்தை மறைக்கின்ற வேலையை செய்கிறாங்க. இப்போ சமூக வலைதளங்களில் விஜய் அவர்கள் மீதும் அதாவது தாவேகா அரசின் மீதும் விமர்சனங்களும் அதில் தானே செய்கிறது. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், அது நம்ம பாட்டிலுக்கு 20 ரூபாயா? அது கடந்த ஆட்சி முடியும் போதே இருந்துச்சு. பாட்டில வந்து வாங்கிட்டு ரிட்டர்ன் இவர் பாட்டு பண்ணாருங்க, 10 ரூபா தருவோம் அப்படிங்கிற மேடையிலேயே பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டுலாம் பண்ணாரு. கரூர்ல பண்ணார்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்போ பாடுங்க என்னாச்சு, பாட்டிலுக்கு 20 ரூபாய் இப்போ என்னாச்சு, இப்போ என்ன நிலைமை? இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி சார். அதாவது இந்த டாஸ்மாக் விஷயத்த வந்து பேசும்போது, அதாவது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறவங்கள துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. ரெண்டாவது, 21 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து மது கொடுக்கக்கூடாது, அப்படி உங்களுக்கு வயசுல சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆதார் கார்டையும் லைசன்ஸையும் வாங்கி செக் பண்ணுங்க. நான் ஒரு நேரடியாக முதல்வருக்கு ஒரு சேலஞ்சே பண்றேன், இதை மட்டும் அமல்படுத்திடுங்க. இதை நான் வந்து சேலஞ்சுங்க. இதை 21 வயசுக்கு மேலே தான் வாங்க முடியும், ஆதார் கார்டு வாங்கணும், அப்படி குடிக்க முடியாது. இதை அமுல்படுத்துங்க, முதல்ல அமுல்படுத்திடுங்க, பார்க்கலாம். படிப்படியாக குறைச்சிருங்க. ஒட்டு மொத்தமாக அவங்க ஆட்சியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டாஸ்மாகை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை செஞ்சாவே மக்கள் நம்பிடுவாங்க, அவ்வளோ எழுதி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து திருப்பி வந்து இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து மக்களை நம்ப வைப்பேன், எப்படி ஆட்சியை பிடிக்கும்போது நம்ப வைக்கிறனோ அது மாதிரி
நல்லாட்சி பண்றேங்கிறது இப்போ எப்படி பண்றாங்கன்னா, எப்படி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நம்ப வச்சாங்களோ நல்லாட்சி பண்றோங்கிறதையும் நம்ப வைக்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியல, நீங்க நல்லாட்சி பண்ணினால் உங்களுக்கு வந்து ஜிடிபியில் விஷயங்கள் தெரியும், உயர்கல்வியுடைய உங்கள் ரேஷியோ தெரியும், உயர்கல்விக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியும், கல்வியுடைய அந்த அந்த வெள்ளரிக்கை வெளியே வரும், உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எப்படி இருக்குன்னு வரும், வருஷம் வருஷம் அந்த லிஸ்ட்டு வரும். அதில் நீங்கள் மேலே போகணுமே, அதுதான் உங்களுக்கு அளவுகோல். நீங்கள் வந்து அதைத்தான் முதல்வர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரீல்ஸை வச்சு இப்போ நல்லாட்சி பண்ண முடியாது, ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் நம்பியிருக்காங்க மக்கள், ஆனால் பிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்தது என்னெல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு டைம் கேட்குறீங்க, அதுவே ரொம்ப கஷ்டம். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒன்றுனா எப்படி சமாளிப்பீங்க? ஒவ்வொரு நாளும் 6 மாத காலத்திற்குள் உங்களுடைய அது முகம் வெளியிடும், உங்களுடைய சாயம் வெளுத்து போயிடும். 6 மாதத்துக்கு மேலே தாங்க பிடிக்க முடியாது. மக்கள் உணர்ந்து விடுவார்கள். என்ன ரீல்ஸ் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீ ஆட்சி மாற்றம் பிடிச்சிருக்கலாம், ஆனால் இது வந்து நீ நினச்சது மாதிரி இல்லை, ஏமாத்திட்டான்னு நினச்சா தமிழர்கள் மாதிரி எதிரியாக மாறுறவங்க உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எப்படி தமிழர்கள் விசுவாசமாக நடக்கிறார்களோ, நீங்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டால் அல்லது வந்து நீங்கள் சொன்னதுக்கு மாற்றாக நடந்து விட்டால் அதே தமிழ் சமூகம் உங்களை தூக்கி வீசிடும். அது முக்கியமானது. அதில் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் பல ஆட்சிகளை உதாரணம் சொல்லலாம் இல்லையா? ஜெயலலிதாவே தூக்கி வீசின சமூகம் தான், எத்தனையோ செய்த கலைஞர் அவர்களை தூக்கி வீசின சமூகம் தான். இப்போ ஸ்டாலின் அவர்களே 5 வருஷம் நல்லாட்சி தான் கொடுத்தாரு, எப்படி தூக்கி வீசினாங்க? நம்ம அந்த ஊர்ல ஸ்டாலினே தூக்கி சொல்றேன். இன்னைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் தினம் தினம் பார்த்து குளத்தூர் மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா? ஓ, இவருக்கு போட்டோமா, ஏன் வேட்பாளரே அவர்களுக்கு தெரியாது, கண்ணீர் வடிக்கிறார்கள். ஸ்டாலின் இன்னைக்கு வந்து நம்ம தோற்கடிச்சிட்டோம். அவர் சொல்லக்கூடிய விஷயம், அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கும்போது திமுகல ஸ்டாலினே என்னோட தயவாளெல்லாம் ஜெயிச்சேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், ஜெயிச்சவங்க என்ன 1000 சொல்லலாங்க. சிங்கம் வந்து உடல்நலம் குன்றி இருந்தால் எலி ஏறி விளையாடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கத்தில். சிங்கம் உடம்பு முடியாமல் படுத்துட்டா அங்கே இருக்கின்ற எலிக்கல் எல்லாம் வந்து சிங்கத்து மேலே ஏறி விளையாடுமா. அதெல்லாம் வந்து ஊமைகள், சொலவடை, அது நடக்குது. ஆனால் காலம் வந்து இப்படி இருக்காதுல்ல, வட்டம் ஒரு வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தானே. எப்படி இருந்தாலும் கீழே இருப்பவர்கள் மேலேயும் மேலே இருப்பவர்கள் கீழ் வருவது தான் இயற்கை. அப்போ உலகம் தமிழகம் புரிந்து கொள்ளும். நீங்க சொல்றது வந்து எப்படி சொல்றீங்கன்னா, தாவேகாவினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டைலாக்கே சொல்றீங்க பாத்தீங்களா? ஏங்க அதுதான் ஒரு வட்டம், அதுதான் சொல்றேன், இப்போது சொல்றேன். அந்த டைலாக் அவருக்கு மட்டும் சொந்தமானதா? இல்ல, நீங்க சொல்றது வந்து அவர் மாதிரி. அதைத்தான் நான் சொல்றேன். ஏங்க நம்ம முதல்வருங்க, நம்ம அந்த அவருடைய டைலாக் கடன் வாங்கி கூட சொல்லுவோம், அவரும் தப்பா எடுத்துக்க போறது இல்லை. இதே டைலாக் நம்ம சொல்றோம். இப்போ வாழ்க்கை என்பது வட்டம் தான், கீழே இருப்பவர்கள் மேலே வருவாங்க, மேலே இருப்பவர்கள் கீழே போவாங்க. சரியா? நீங்கள் வெறுமனை கோட்டு போட்டு லஞ்சு கொண்டு வந்தால் மட்டும் தமிழகத்தை மாற்றிவிட முடியாது. உங்களுக்கு நிர்வாக திறமை வேண்டும், நிர்வாக சீர்கேடுகளை குறைக்கணும். இன்னைக்கு அதிகாரிகள் சொல்வதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, பல்வேறு சிக்கல் இருக்கு. 9 பேர் தான் அமைச்சர்கள், இன்னும் பல துறைகளுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க முடியாமல் இருக்கீங்க. 16 துறைகளை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு துறையிலையும் பல சிக்கல்கள் இருக்குது, பல்வேறு பட்ஜெட்டுகள் இருக்குது. இது எப்படி சரி பண்ணுவீங்க? இதுக்கு காலதாமதம் எடுத்தாலாம் உங்களுக்கு முடியாது. அதைத்தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு, 6 மாத காலம் கொடுப்போம், கற்றுக்கட்டும், அதில் இருக்கின்ற சிரமங்கள் அவருக்கு தெரியும், ஒன்றுனா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் உணர்வீங்களா தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் ஆட்சி செய்தது என்பது ஈஸியான விஷயம் இல்லை, இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தது, எவ்வளோ பட்ஜெட்டை உருவாக்குனது, இதற்கான நிதி மேலாண்மை பண்ணதெல்லாம் எளிதான காரியம் அல்ல என்பதை முதல்வர் விஜய் உணர்ந்திருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வார். இனி வந்து அப்படி பேசலாம், அரசியலுக்காக பேசுவாங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், ரீல்ஸ் உலகத்தில் இருக்காதீங்க, ரியல் உலகத்துக்கு வாங்க. இன்ஸ்டாகிராம் உலகத்தில் இருக்காதீங்க, இன்ஸ்டா உலகத்துக்கு வாங்க, ரியல் உலகத்துக்கு வாங்க, புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் திருப்பி நல்லாட்சிக்காக ரீல்ஸை போடுறீங்க பாருங்க, அது நிற்காது. உண்மையான விஷயங்களை செஞ்சுட்டு போங்க. இப்போ என்னமோ அமைச்சர்கள் திடீர்னு போகிறாங்க, மாநகராட்சி கழிப்பறை நாத்தம் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க, சரி பண்ணுங்க. சரி, அதே மாதிரி ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அவர்கள் வந்து மருத்துவமனையில் வந்து காசு வாங்குறவங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தூக்குங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தூக்குங்கன்றேன். லஞ்சம் வாங்குவங்கள பண்ணுங்க, இந்த மாதிரியான அநீதியை பார்த்து உடனே ஆக்ஷன் எடுங்க. இந்த ஒரு படம் வந்துச்சுல்ல, ஜென்டில்மேன் படம், அர்ஜுன் படம், அதில் ஒரு நாள் முதல்வராக இருப்பார்ல, ஆக்ஷன் அதிரடி எடுப்பார்ல. இல்லை, படம் பேரே முதல்வன். அதாவது ஜென்டில்மேன் அவர் ஏற்கனவே நடிச்சிருப்பார். முதல்வன் சங்கர் எடுத்த படம். அப்போ ஒரு நாள் முதல்வராக இருப்பார்ல, ஆக்ஷன் எடுப்பார்ல, எடுத்து பாருங்க.
யாராவது அங்கே தடுத்தாங்களா? ஏன் முதல்வரே கோட்டு போட்டு பஸ்ஸில் ஏறி ஏதாவது பண்ணுறாங்களா? திடீர்னு அரசு அலுவலகத்தில் போங்க, லஞ்சம் வாங்கினாங்களா, அப்பவே பிடிங்க, அப்பவே சஸ்பெண்ட் பண்ணுங்க, செஞ்சு பாருங்களேன். அதானே நாங்கள் எதிர்பார்த்தாங்க. இப்போ இன்ஸ்டா ரசிகர்கள் எதிர்பார்த்தது இதுதான், முதல்வன் பட அர்ஜுன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. வாய்ப்பு நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது உங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸ் தெரியும்ல. அது இல்லாமல் வெறுமனே ரீல்ஸ்லேயே நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா, ரீல்ஸ்லேயே வந்து முதல்வர் பாருங்க எப்படி வந்து கஷ்டப்படுறாரு, எவ்வளோ கடினமான வேலையை பண்ணுறாரு அப்படின்னு, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே சார், அதுதான் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி.